தாய் வீட்டுக்கு போன மனைவிய காம்ப்ரமைஸ் செய்ய வந்த கணவர். காய்கறி வெட்டும் கத்திகால காட்டு மிராண்டித்தனமாக குத்தி கொன்ற பயங்கரம். கொலை செய்தது ஏன், என்ன காரணம்? வழக்கம் போல கோவிச்சுக்கிட்டு விருதுநகர் பிச்சுப்பட்டியில உள்ள தாய் வீட்டுக்கு போன மனைவி ராம்கலாவை காம்ப்ரமைஸ் பண்ணி அழைச்சிட்டு வர்றதுக்காக உசிலம்பட்டியில இருந்து போயிருக்காரு கணவர் பாலாஜி. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, இனி உங்களுக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு கொந்தளிச்சிருக்காங்க ராம்கலா. உனக்கும் இதே வேலைதான், ஊனா பெட்டியை தூக்கிட்டு தாய் வீட்டுக்கு வந்துருவியா? உன்னைய சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வர்றதான் என்னோட வேலையா? எனக்கு வேற வேலையே இல்லையான்னு கத்தி இருக்காரு பாலாஜி. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல கிடந்த கத்தியை எடுத்து ராம்கலாவோட வயித்துல ஒரே குத்தா குத்தி இருக்காரு பாலாஜி. அப்போ அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ராம்கலாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் கை கொடுக்காததால ராம்கலா இறந்துட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி ஏன் சண்டை வந்தது, கத்தியால குத்துற அளவுக்கு கணவனுக்கு அப்படி என்ன ஆத்திரம்னு விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். அதுல ஒன்னு சந்தேகம், இன்னொன்னு அக்கவுண்ட்ல இருந்து பணம் மிஸ்ஸிங். இந்த ரெண்டும் தான் ராம்கலாவோட உயிரையே பறிக்க காரணமா இருந்திருக்குன்னு தெரிய வந்திருக்குது. பாலாஜி சென்னையில தங்கி சமையல் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிறதால ரெண்டு மகன்கள் கூடயும் ராம்கலா மட்டும் சொந்த ஊர்ல இருந்திருக்காங்க. நான் சென்னையில இருக்கிறேன், நீ அங்க யாரு கூட பேசுற, என்ன பண்ற, எப்ப பாரு செல்போன்ல வெயிட்டிங் தான் வருதுன்னு சந்தேக சண்டை போட்டிருக்காரு பாலாஜி. நீ ஜாலியா நிம்மதியா இருக்கத்தான் என்னைய சென்னைக்கு அனுப்பிட்டியான்னு அடிக்கடி வம்பிழுத்திருக்காரு பாலாஜி. இதுக்கு மத்தியில ராம்கலாவோட அக்கவுண்ட்ல இருந்த 30,000 பணத்தையும் சொல்லாம எடுத்து செலவழிச்சிருக்காரு பாலாஜி. என் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை யாருகிட்ட கேட்டு எடுத்து செலவு பண்ணீங்கன்னு சண்டை போட்ட மனைவி, நான் நிரந்தரமா எங்க அம்மா வீட்டுக்கே போயிறேன்னு சொல்லி மகன்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து லீவு போட்டுட்டு சென்னையில இருந்து ஊருக்கு வந்த பாலாஜி மாமியார் வீட்டுக்கு போய் மனைவி ராம்கலாவை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. காம்ப்ரமைஸ் பண்ணி வேலைக்காகாததால பாலாஜிக்கு கோபம் தலைக்கு ஏறி இருக்கு. அதனால பக்கத்துல கிடந்த காய்கறி வெற்ற கத்தியை எடுத்து மனைவியோட வயித்துல ஒரே சொருகா சொருகியிருக்காரு. அந்த வலி தாங்க முடியாம ராம்கலா கத்தின பிறகுதான் பக்கத்துல உள்ளவங்க அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா சிகிச்சை கை கொடுக்காததால உயிரிழந்துட்டாங்க. பாலாஜியும் சிறைக்கு போயிட்டாரு. கடைசியில ரெண்டு மகன்கள் தான் நிர்கதியா நிற்கிறாங்க.